Hi friends, welcome to Photoshop Convertor. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலை எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்ஸில் பிடிஎஃப் ஃபைல் எப்படிங்க நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிடிஎஃப் ஃபைலை எனக்கு கிளைண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறதுக்காக. பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா 5 ஃபோட்டோ இருக்குது. 5 ஃபோட்டோவுமே பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இருக்குது, இன்னொன்று லோ குவாலிட்டியில் இருக்குது. ஓகேவா, இது எப்படி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியாக ஏதாவது ஒரு ஏஐ வச்சு நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலில் ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. பிடிஎஃப் ஃபைல் இருக்கா அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும். இந்த 5மே ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணும் அப்படிங்கிறத கேட்கும். ஓகேவா, இது வேண்டாம், இது அப்படியே விட்டுருங்க. சரிங்களா, இதே நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம், இருக்கிற சைஸை அப்படியே இருக்கட்டும். ஓகே கொடுத்துக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே லோ குவாலிட்டி. இதையை நம்ம எப்படி ஹெச்டியாக மாற்றுறது, கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக மாற்றி அதை எப்படி டிஜிட்டல் ஆர்ட்டில் ஹெச்டியாக மாற்றுறது அப்படிங்கிறது எனக்கு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் எதை பார்த்தீங்கன்னா இதையே எப்படி ஓப்பன் பண்ணி, அதாவது பிடிஎஃப் ஃபைல் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம், இதையே பார்த்திங்கன்னா குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. இதையே ஒரு ஆன்லைன் ஃபோட்டோ என்ஹான்சர், அதாவது ஏஐ மூலிமா எப்படி கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ரெமினி அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ கட்டுறேன். இப்போ இதே காப்பி பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஃபோட்டோஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் போட்டிங்கன்னா இங்கே என்ன செலக்ட் பண்ணிங்களோ அந்த சைஸ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ காப்பி பண்ணி கண்ட்ரோல் போட்டிங்கன்னா இங்கே காப்பி பண்ணால் வித் ஹைட்டு தான் இங்கே இருக்கும். 300 ரெசல்யூஷனில் இருக்குது. ஓகே கொடுத்துக்காங்க. இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் V போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்ட்ரைட் பண்ணிக்காங்க. இமேஜை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பெருசு பண்ணிக்கலாம். சரி, பெருசு பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் E, அதாவது மெர்ஜ் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் I, அதாவது இமேஜ் சைஸ் இல்லைனாலுமே இங்கே போய் இமேஜ் சைஸ் கொடுத்துக்காங்க. இமேஜ் சைஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்ச்சஸில் வச்சுக்காங்க எப்போவுமே. ஓகேவா, இன்ச்சஸில் வச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. சைஸே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு தான் இருக்குது. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அவங்க கேட்குற சைஸ்க்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்? 300 வேண்டாம், ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் அதாவது 8 வச்சிங்கன்னா இங்கே ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே ஃபோட்டோ என்ஹான்சரில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாக வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா தான், அங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா தான் அது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வரும். இங்கே ரெசல்யூஷன் ஜாஸ்தி வச்சு 5 MB ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அங்கே ஓப்பன் ஆகிறதுக்கே அது இதாகுங்க. சரிங்களா, லோடிங் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் ஒரு 5 வச்சுக்கிற வித்து இந்த இது கான்சன்ட்ரேட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ எதுக்கானா இந்த 2 பக்கம் செயின் போட்டிருக்கோம். இங்கே நான் இப்போ பார்த்தீங்கன்னா 8 மாற்றும் போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஓகேவா, இப்போ நான் 5 வச்சுருக்கேன். இப்போ 1லேருந்து நம்ம 5 வச்சுருக்கோம். ஓகே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்குது படம். ஓகேவா, இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேனுன்னு ஒன்று சேவ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் ஸ்கேன் ஒன்று சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி இப்போது கூகுளில் பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஃபோட்டோ என்ஹான்சர் அடிச்சிங்கனாவே நிறைய வரும். ஆன்லைன் அடிச்சுக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய ஒரு அவுட்புட்டு அந்த மாதிரி நிறைய வருங்க. சரிங்களா, இதில் நாங்கள் இதிலே நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்ததுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 இமேஜ் 2 இமேஜ் தான் போட்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வருங்க, அதாவது கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க லாகின் பண்ண சொல்லுவாங்க, எல்லாமே இது பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, லாகின் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் லாகின் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், ஆனால் லாகின் பண்ண சொல்லுவோம். 1 இமேஜ் 2 இமேஜ் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக கொடுக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பூத் .online அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் லாகின் பண்ண சொல்லாது. ஓகேவா, அப்லோட் ஃபோட்டோ போடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓப்பன் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும்.
ரொம்ப பெரிய குவாலிட்டி இல்லைனாலும் நம்ம பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு இதாகும். டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த குவாலிட்டி இமேஜை பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். இதையே நம்ம அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆட் பண்ணி ஹெச்டியாக மாற்றுறதெல்லாம் நம்மளோட இதுங்க ஒர்க்குங்க. ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை விட அது பெட்டராக வந்துருச்சா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி தான். வேறு இதுவும் பார்த்திங்கன்னா இமேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்க ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மார்க்யூ டூல் போடுறேன், லேசர் டூல் போட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணோடனே நியூ ஃபைல் போட்டிங்கன்னா அதே சைஸ்க்கு வந்துடும். போட்டு கண்ட்ரோல்-T பேஸ்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல்-T. ஓகேவா? உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. இதே மெர்ஜ் பண்ணியாச்சு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்-Shift-E போட்டு மெர்ஜ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல்-Alt-I அதாவது இமேஜ் சைஸ் போயிட்டு இங்கே வந்து இன்ச்சஸில் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணிவிட்டேன். ஸ்கேன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? மறுபடியும் வரோம், அப்லோட் நியூ ஃபோட்டோ. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போதும் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம அந்தளவுக்கு உடனே எடுத்து ஒர்க் பண்ணணும்னு ஃபோட்டோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் எவ்வளோ குவாலிட்டி எந்த அளவுக்கு வரும் ரிசல்ட்டு அப்படிங்கிற சொல்லிடலாம். டவுன்லோட் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டராகவே இருக்கா. ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். லேசர் டூல் போடுறோம், நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல்-C காப்பி பண்ணிட்டேன். கண்ட்ரோல்-N போட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல்-V பேஸ்ட் கொடுத்தாச்சு. கண்ட்ரோல்-T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தாச்சு. இது ஏன் நான் ஓனாக சொல்லியிருக்கேன்னா பிகினர்ஸ்க்கு அது தெரியாது. ஒருத்தர் கேட்டிருந்தாரு எப்படிங்க சார் ட்ரான்ஸ்ஃபார்ம் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனால தான் சொல்கிறேன் கண்ட்ரோல்-T. சப்போஸ் இல்லைனாலும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், பார்த்துக்காங்க. கண்ட்ரோல்-T போட்டிங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். கண்ட்ரோல்-Shift-T போட்டிங்கனாலும் நம்ம கடைசி என்ன கொடுத்தோமோ அந்த அளவுக்கு வரும். இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு கண்ட்ரோல்-Shift-E ரெண்டு மெர்ஜ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது கண்ட்ரோல் இமேஜ் சைஸ், Alt-I இமேஜ் சைஸ் போயிடும். இமேஜ் இங்கே வந்தீங்கன்னா இமேஜ் சைஸ்னு இருக்கும். எல்லாமே அதுலேயே ஷார்ட்கட்டுமே இருக்கும். ஒரு 5 கொடுத்துக்கலாம். ஸ்கேன் 3ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்லோட் நியூ ஃபோட்டோ. ஓகே கொடுங்க. இதுலேயே கலரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். பட் கலரைஸ் பண்ணாலுமே நம்ம அது ஒர்க் அவுட் பண்ணி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணால் தான் நேச்சுரல் கலர் பண்ணுறோம். ஆனால் ஓரளவுக்கு ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு 20% அந்த கலரைஸ் கையை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டராக கொண்டு வந்து கொடுக்குறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில என்சான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உதடு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு சிரிக்கிற மாதிரி எல்லாம் வந்துடும் ஒரு சிலது. அதே மாதிரி இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி லோவாக இருந்தால் இதுவே 2-3 தடவை போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா இந்த இடத்துல எல்லாம் கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். ஏன்னா இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் தானே. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைகளாக இருந்தால் இமேஜ் ரியாக்ட் ரொட்டேஷனில் போயிட்டு 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல்-N போட்டுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல்-V போட்டுக்கிறேன். கண்ட்ரோல்-T ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பெருசு பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா படத்தில் ஒன்றுமே இல்லை. கண்ட்ரோல்-Alt-I இமேஜ் சைஸ் வந்துட்டேன். இன்ச்சஸ்க்கு மாற்றிட்டு ஒரு 5 இன்ச்சஸ் வச்சாச்சு. இப்போ இதை வந்து சேவ் பண்ணலாம். அப்லோட் நியூ ஃபோட்டோ. இது ஏன் நான் திரும்ப திரும்ப பண்ணுறேன்னா இது நீங்கள் பார்க்க பார்க்க அது
இது வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும். அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அது இது பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரௌசரில் நீங்களே டைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ டவுன்லோட் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டராக எடுத்துகிட்டு வந்துச்சா. இதெல்லாம் நம்ம கட்டிங்கில் போட்டு கிளியர் பண்ணி ஷர்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி நீட்டாக பண்ணிடலாம். ஓகேவா, க்ளோஸ் பண்ணிடலாம். கண்ட்ரோல் W போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். நான் எல்லாமே ஒரு சிலதெல்லாம் பேசிக்காக ஃபோட்டோஷாப் தெரியாதவங்களுக்காகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது லேசர் டூல் போட்டு காப்பி பண்ணியாச்சு. கண்ட்ரோல் N போட்டாச்சு. ஓகேவா, இப்போ மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, மெர்ஜ் பண்ணிட்டு கண்ட்ரோல் Alt I இமேஜ் சைஸ் போயிட்டோம். ஒரு 5 inches கொடுக்குறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்குது. ஸ்கேன் 5 அப்லோட் நியூ ஃபோட்டோ. டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதோட இது நல்லா பெட்டராக இருக்குது. இன்னும் நம்ம டிஜிட்டல் ஆர்ட் பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் நல்லா கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ நம்ம PDF ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் ஃபைலை சென்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சென்ட் பண்ணிடுவாங்க, டைரெக்டாக அட்டாச் பண்ணி விட்ருவாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா பாருங்கள், இந்த மாதிரி இமேஜாக இருக்கும். இது லோ குவாலிட்டி இமேஜ் தான் பாருங்கள், இப்படி இருக்கும். ஓகேவா, இது ஏன் நீங்கள் இப்படி இழுத்து ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும், ஓப்பன் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து பெயிண்டில் ஓப்பன் பண்ணுங்கள். பெயிண்டில் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல் கொடுத்து சேவஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். எந்த இடத்துல ப்ரௌஸ் சேவ் ஆகுதுன்னு பார்த்துக்காங்க. ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்கள் இதுக்காக நான் எதுக்காக ஓப்பன் பண்ணுறேன்னா இந்த எனக்கு வேணுங்கிறது இந்த இமேஜ் தான். சரிங்களா, இது அவுட்டராக இருக்கிறதுலாம் வேண்டாம். நம்ம அந்த ஏஐயில் போய் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் தேவையில்லாமல் அது லோடிங் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அதை கட் பண்ணி விட்டாரலாம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சா. அதே மாதிரி மார்க்கெட் டூல் போட்டு கட் பண்ணிக்கலாம். அதாவது கிராப் பண்ணிட்டேன். ஓகேவா, போய் இமேஜில் போய் கிராப், இமேஜில் போய் கிராப். ஓகேவா, கிராப் பண்ணியாச்சு. இப்போ இதே சேவ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி போயிட்டு அது ப்ரௌசரில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. ஓப்பன் கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக கொண்டு வந்துருச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்கும், நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இமேஜை நம்ம ஒரு டைமு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுங்க. ஓகேவா, பார்த்துக்க. இதே போதும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. இதையுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. ஆல்ரெடி பண்ண ரிஜிஸ்டர் இமேஜவே எடுத்து மறுபடியும் 2-3 டைம் போட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு அந்த உதடு வாயெல்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அதோட பெட்டராக வந்துருக்குது. இன்னும் 2-3 டைம் போடும்போது இந்த கண்ணாடி மாதிரிலாம் வந்துடும். ஓகே, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபோட்டோ என்ஹான்சர்ஸ் நடிங்க. நான் இதுதான் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, இதை விட பெட்டராக கலர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே இருக்குது. கலர் பண்ணுறதுக்கு எல்லாமே நிறைய இருக்குது. நான் அதை ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எந்த அப்லோட் பண்ணணுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.